நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று ரெடியாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்யும் போதே பண்ணியிருக்கணும். சரி பிரியாணியே போதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் இப்போ இட்லிக்கு நம்ம சுட சுட வச்சு சாப்பிட்லான்னு ரெடி பண்ணியாச்சு. அபிதா, வினித், மணி, அம்சா உங்களுக்கு ஒரு ஹாய்ங்க. இப்போ வாங்க இங்கேருந்து ஆரம்பிச்சு ஓப்பன் பண்ணால் தகன்னு மீன் குழம்புங்க. இது எனக்கு பிடிச்ச மீன் வந்து மடவை மீன் தலை, அதுக்கப்புறம் கவலை மீன்லாம் போட்டு சூப்பரான மீன் குழம்பு அப்படி ஜொலிக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தங்கச்சி வந்து வால் அந்த நடுத்துண்டுலாம் போட்டு வறுத்து வச்சுருக்கா, ஃப்ரை பண்ணி வச்சுருக்கா. மீன் குழம்பு நான் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி. நேற்றுக்கு வெளியில் போனதும் சில்லுன்னு எல்லாரும் குடித்தாங்க. நான் கொஞ்சம் கூலிங் போனதுக்கப்புறம் குடித்தேன். அதுவே எனக்கு ஒத்துக்கல, அதனால் கஷாயம் வச்சு கொடுத்துருக்கா. பாருங்கள் மீன் குழம்பு செம்மையாக இருக்குங்க. ஃப்ரெஷ் மீன் இல்லையா, அதனால் மீன் தான் கேட்டேன். அப்படி அது மேலே அப்படியே மீன் குழம்பு போடுவோம். அப்படியே இந்த மடவை மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கவலை மீன்லேயும் ஒன்று வைப்போம். ஃப்ரெஷ் மீனுங்க, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது இட்லியும் மீன் குழம்பும் செம்ம காம்பினேஷனுங்க, வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கும் இது பிடிக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.